தொடர்ந்து சில சர்ச்சைகளை திமுக அமைச்சர்கள் ஏற்படுத்துறாங்க. குறிப்பா எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் இவங்க பின்னாடி தான் தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக போகுது வரப்போகுது இப்பெல்லாம் பேசுறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடி? அதற்கு கிஞ்சிற்றும் இடமில்லை. புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த இயக்கத்தை தொடர்ந்து காக்க என்பதற்காக அருமையான எடப்பாடியார் அனைத்து பணிகளையும் சிறப்பாக, அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, தனக்கே உரிய பாணியோடு மிகச்சிறப்பாக புகழுக்குரியவராக இருக்கிறார்கள். ஊடகத்தில் வருகிற செய்திகள் கிஞ்சிற்றும் ஒவ்வாதவை. செல்லூர் ராஜுடைய ட்விட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த எக்ஸ் தளபதி, ஏன்னா நீங்க ஒரு கழக செயலர், மாவட்ட கழக செயலாளர் இருக்கீங்க, அவருடைய அந்த பதிவை எப்படி பாக்குறீங்க? அம்மா இருக்கும்போது, ஆனா அம்மா இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி அப்படின்றதுக்கு நேற்று இது பற்றி ஏற்கனவே தகவல் சொல்லிட்டேன். ஜஸ்ட் எங்க மனசுல பட்ட சொல்லியாச்சு. இன்றைக்கு அவர் எக்ஸ் பதிவுல இருந்து எடுத்துட்டாரு. அதனால இதுக்கு வந்து விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்டயே மீண்டும் இல்ல, அவர்கிட்டயே அருமை மதிப்பிற்குரிய எங்களுடைய செயலாளர், அமைப்பு செயலாளர் வளர்நிலை குறிப்பிட்டதை போல அவர்கிட்ட நீங்க போய் கேட்டு என்ன காரணத்தை சொன்னீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் எது இருக்குமா? அதிமுக கட்சியில எப்ப வேணாலும் மாற்றம் இருக்கலாம். இது வந்து தேர்தலுக்கு கிடையாது. பொதுச் செயலாளர் என்ன நினைத்தாலும் அவருக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் மாற்ற வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் பதவி கொடுக்கலாம். அதிகாரம் முழு முதற்குள்ள நாங்கள் எல்லா பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறோம். அது பெரிய செய்தி கிடையாது. மாவட்டத்தில் மாத்துறது இருக்குது, இதெல்லாம் சாதாரண செய்தி இல்ல, ஒண்ணு ரெண்டு இல்ல. இது வந்து அவரவர் எங்க பொதுச் செயலாளர் என்ன நினைச்சாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க மதுரையில் இருக்கிற போது அந்த காலத்து அழகிரிபாலன், சங்கரபாண்டியன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வரைக்கும் வந்துட்டோம். அதனால வந்து அது ஒரு பெரிய செய்தி கிடையாது. எப்போது வேண்டாலும் கிடைக்கலாம். ஆனால் எடப்பாடி, அருமையான எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தகுதி அறிந்து திறமை அறிந்து பதவி கொடுக்கக்கூடியவர். எது தவறு செய்கிற போது தட்டி சொல்லுவார். சொல்லுவதற்கு முன்னாடி அடுத்து அவருடைய தன்னுடைய சொல்லியிருக்காருல, பழைய மதிப்பிற்குரிய நான் பழைய பழனிசாமி இல்லைன்னு யாருக்கோ வழிபாடு கொடுத்தாரு, அது மாதிரி இருப்பாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.